அடுத்து நம்ம 42வது கேள்வியிலேருந்து 46வது கேள்வி வரைக்கும் ஒரே ஸ்லாட்டு. அதில் வந்து என்னென்னா ஒரு டயக்ராம் கொடுத்துருவாங்க. அந்த டயக்ராம்லேருந்து ஒரு 5 கொஷின் கேட்பாங்க. இதுதான் இந்த ஸ்லாட்டில் வர்றது. இப்போ 42வது கொஷின் பாருங்கள். முதல்ல இந்த படத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு வென் டயக்ராம் பார்த்துருப்போம். இனிமேல் வரக்கூடிய கிளாஸஸில் நீங்கள் அதை படிப்பீங்க. பட் ஆனால் இந்த படத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஒரு ஸ்கொயர் இருக்குது. இந்த ஸ்கொயர் தான் வந்து ஸ்கூல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு பள்ளியில் நடைபெறும் 3 விதமான போட்டிகளில் பங்கு பெறும் மாணவர்களின் விவரங்கள் பின்வரும் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஸ்கூல். இந்த ஸ்கொயர் வந்து ஸ்கூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் இந்த சர்க்கிள் வந்து நாடக போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுடைய விவரம். இந்த சர்க்கிள் ஓவிய போட்டியில் பங்கேற்ற மாணவர்களின் விவரம். இந்த சர்க்கிள் நடன போட்டியில் பங்கேற்ற மாணவர்களின் விவரம். ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க? ஏ எண்ணிக்கையில் உள்ள மாணவர்கள் நாடக போட்டியில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. சி எண்ணிக்கையில் உள்ள மாணவர்கள் ஓவிய போட்டியில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஜி எண்ணிக்கையில் உள்ள மாணவர்கள் நடன போட்டியில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் இது ரெண்டும் ஓவர்லாப் ஆகுது பாருங்க. இந்த பிளேஸ் இவங்க பி டி. பி யார் அப்படின்னா நாடகம் ஓவியம், இது ரெண்டுத்திலையும் கலந்துக்கிறாங்க. டி யாருன்னா ஓவியம் நடனம், ரெண்டுத்திலையும் கலந்து கொண்டுள்ள மாணவர்கள். இப்போ அடுத்து எஃப் யாருன்னா நாடகம் நடனம், ரெண்டுத்திலையும் கலந்து கொண்ட மாணவர்கள். இந்த பாருங்க 3 வட்டமும் சந்திக்கிற இடம் ஒன்று இருக்கு பாருங்க. அந்த இடத்துல இ மட்டும் இருக்கு. இ எண்ணிக்கையில் உள்ள மாணவர்கள் 3 போட்டியிலுமே கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வெளியில ஹெச் இருக்கு. இந்த 3 வட்டமும் போட்டிகளில் கலந்துக்கிட்ட மாணவர்களின் எண்ணிக்கை. ஹெச் வந்து எதுலையுமே கலந்து கொள்ளாதவர்கள். இப்போ இதுதான் கொடுக்கப்பட்டுள்ள விவரம். இதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. டெட் ஈஸி. 5க்கு 5 கண்டிப்பாக வாங்கிடலாம். 5 out of 5 வாங்கிடலாம். அடுத்து இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. 42 42வது கேள்வி. 3 விதமான போட்டிகளிலும் பங்கு பெறும் மாணவர்களை குறிக்கும் பகுதி எது? இதான் கேள்வி. உங்களுக்கே தெரியும், இ. 3 போட்டியிலையுமே கலந்துக்கிட்டவங்களுடைய அந்த கவுண்ட் என்னன்னாக்க இ. ஆப்ஷன் 2 ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதே டயக்ராமை வச்சு இந்த அடுத்த கேள்வி 43வது கேள்வி. நாடகத்தில் மட்டும் பங்கு பெற்று, அதாவது நாடகத்தில் மட்டும் பங்கு பெற்று நடனத்திலோ அல்லது ஓவியத்திலோ பங்கு பெறாத மாணவர்களை குறிக்கும் பகுதி. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ உங்களுக்கு இதில் என்ன சொல்ல வராங்க, நாடகத்தில் மட்டும்தாங்க கலந்துக்கணும். இந்த பி யார் அப்படின்னா நாடகத்திலையும் ஓவியத்திலையும் கலந்துக்கிட்டவங்க, ஸோ இது வராது. இ யாருனாக்க 3லையுமே கலந்துக்கிட்டவங்க, ஸோ இது வராது. எஃப் யார் அப்படின்னா நாடகத்திலையும் நடனத்திலையும் கலந்துக்கிட்டவங்க, அப்போ இது வராது. அப்போ கேள்வி பாருங்க, நாடகத்தில் மட்டும் பங்கு பெற்று நடனத்திலோ ஓவியத்திலோ பங்கு பெறாத மாணவர்கள், பங்கு பெறாத மாணவர்களை குறிக்கும் பகுதி அப்படின்னு சொன்னா இந்த வட்டம் நாடகத்துக்குள்ள வட்டம், நாடகத்தில் மட்டும் பங்கு பெற்று. ஸோ ஏ தான் ஆன்சரா வரணும். ஏ பகுதி ஆப்ஷன் ஏல வருது. இப்போ இந்த மாதிரி கொஸ்டினை படிக்கும்போது முதல்ல இந்த டயக்ராமை நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 44வது கேள்வி. ஏதேனும் 2 போட்டிகளில் மட்டும் கலந்து கொள்ளும் மாணவர்களை குறிக்கும் பகுதி. இப்போ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, 2 போட்டிகளில் மட்டும் கலந்துக்கிட்டவங்களுக்கு நான் ஏற்கனவே இந்த டயக்ராமை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். ஏதேனும் 2 போட்டிகளில் கலந்து கொண்டவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், 2 ரிங்கும் எங்கே மீட் பண்ணுதோ அதில் இருக்கிறவங்க. ஏதேனும் 2 போட்டிகள் பி டி எஃப். இப்போ கேள்வி என்னன்னா, ஏதேனும் 2 போட்டிகளில் மட்டும்னு ஒரு வார்த்தை போட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், 3 போட்டி கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஈங்கிறவங்க யார் அப்படின்னா நாடகத்திலையும் இருப்பான், ஓவியத்திலையும் இருப்பான், நடனத்திலையும் இருப்பான். ஸோ இந்த ஏதேனும் 2 போட்டியில் மட்டும்னு சொன்னதுனால இந்த ஏ, அதாவது நாடகம் ஓவியம் ரெண்டுத்திலையும் கலந்துக்கிட்டவங்க பி, ஓவியம் நடனத்தில் கலந்துக்கிட்டவங்க சி, அதாவது டி, நடனத்திலையும் நாடகத்திலையும் கலந்துக்கிட்டவங்க எஃப். அதை மட்டும் எடுத்துக்கோ. அது இருக்கிற ஆப்ஷன் 4. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த 45வது கேள்வி. சேம் டயக்ராம். கொஸ்டின் என்னன்னு பாருங்க. நடனம் மற்றும் ஓவியத்தில் பங்கு பெற்று, நடனம் மற்றும் ஓவியத்தில் பங்கு பெற்று, அதாவது இந்த நடனத்திலையும் இருக்கணும் ஓவியத்திலையும் இருக்கணும், ஆனால் நாடகத்தில் பங்கு பெறாத மாணவர்களை குறிக்கும் பகுதி. இப்போ என்ன ஒரே வார்த்தை சொல்றாங்கன்னா, நாடகத்தில் மட்டும் போகவே கூடாது. இப்போ நடனத்திலையும் ஓவியத்திலையும் பங்கு பெற்று, இது நடனத்தில் இருந்திருப்பாங்க, இவங்க ஓவியத்தில் இருந்திருப்பாங்க, இவங்க யாரு நடனத்திலையும் ஓவியத்திலையும் இருந்திருப்பாங்க.
ஆனால் இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிற யாரையும் எடுக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். இந்த சர்க்கிள்குள்ளே யார் இருக்கா? நாடகத்தில் இருக்காங்க. அப்போ நாடகத்தில் பங்கு பெறாத மாணவர்களை குறிக்கும் CDG இதுக்குள்ளே தான் ஏதோ ஒரு ஆன்சராக இருக்கும். அப்போ நடனம் மற்றும் ஓவியத்தில் பங்கு பெற்றவர் அப்படின்னு சொல்லும்போது இந்த D தான் ஆன்சர். இவங்க யாருன்னா ஓவியத்தில் மட்டும் கலந்துக்கிட்டவங்க C. G யாருன்னா நடனத்தில் மட்டும் கலந்துக்கிட்டவங்க G. இப்போ கேள்வி என்ன? நடனம் மற்றும் ஓவியத்தில் பங்கு பெற்று அவங்க தான் D ஆன்சர். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம புரிஞ்சுக்கிறத அந்த ஒரு வகையில் தான் இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து 46வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? 3 போட்டிகளிலும் பங்கேற்காத மாணவர்களை குறிக்கும் பகுதி. நான் அது ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். 3 போட்டியிலும் பங்கேற்றவர்கள் E, 3 போட்டியிலும் பங்கேற்காதவர்கள் வெளியில் இருப்பாங்க H. ஸோ H எங்கே இருக்குது? ஆப்ஷன் 4. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இவ்வளோ நேரம் வந்து அந்த ஒரு டயக்ராம் கொடுத்து டயக்ராமில் இருக்கக்கூடிய அந்த விவரங்களின் அடிப்படையில் ஒரு கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின் கேட்டாங்க. 42லேருந்து 46 வரைக்கும். அடுத்து 47வது கேள்வி பாருங்கள். உறவு முறைகள் சார்ந்த கணக்கில் ஒரு 2 கொஸ்டின்ஸ் வரும். அதிகபட்சமாக 90ல் 2-3 கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் உறவு முறைகளை பொறுத்த வரைக்கும் மோனிகா அப்படிங்கிறவங்கள பற்றி ஒரு கொஸ்டின். இப்போ இதை முதல்ல ரீட் பண்ணிடுவோம். மோனிகா என்பவர் ஒரு ஆணை பார்த்து, ஒரு ஆண் அவங்கள பார்த்து, இவருடைய ஒரே சகோதரி எனது மகனின் அம்மாவின் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் படிச்சீங்கன்னா புரியாது. முதல்ல என்ன எழுதணும்? மோனிகாவே எழுதணும். மோனிகாங்கிறவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க? யாரோ ஒரு ஆண் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இவருடைய சகோதரி யார்? இவருடைய சகோதரி, அந்த ஆண் அவருடைய சகோதரி யாரு அப்படின்னா க்ளூ கொடுக்குறாங்க. இப்போ மோனிகாவுக்கும் அந்த ஆணுக்கும் இவங்க 2 பேரும் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஜென்ஸ் இவருக்கு வந்து மோனிகாவுக்கு என்ன வேணும் அதுதான் கேள்வி. அதுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. இவருடைய சகோதரி யாருன்னா மோனிகாவின் மகனின், மோனிகாவுக்கு ஒரு பையன் இருக்கான், அம்மாவின் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் என் கையை கவனிங்க. மோனிகாவின் மகனின் அம்மாவின் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்போ இப்படி உள்டாவாக படிக்கணும். மோனிகாவின் மகனின் அம்மா அப்படின்னா யார்? மோனிகா தான். மோனிகாவுடைய அம்மா தான் இந்த சகோதரி. மோனிகாவின் அம்மா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? நான் இதை இன்னொரு தடவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு மோனிகாவுக்கு ஒரு பையன் இருக்கான். இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மோனிகாவுக்கு ஒரு பையன் இருக்கான், மோனிகாவுக்கு ஒரு அம்மா இருக்காங்க, மோனிகாவுடைய அம்மா இருக்காங்க. இந்த அம்மா யார் அப்படின்னு சொன்னா, மோனிகா ஒருத்தர்கிட்ட பேசுனாங்கல்ல அவருடைய சகோதரி. இந்த அம்மா யார் அப்படின்னா, ஏற்கனவே மோனிகா ஒரு ஆண்கிட்ட பேசுனாங்கல்ல அவருடைய சகோதரி. ஸோ மோனிகாவோட அம்மாவுடைய அண்ணன் அல்லது தம்பி. மோனிகாவுக்கு என்ன வேணும்? தாய் மாமா வேணும். இந்த கதை என்னன்னா, சுருக்கமாக சொல்ல போனால் மோனிகாவுக்கு ஒரு மகன் இருக்கான். இப்போ இந்த மகனின் அம்மாங்கிறது மோனிகா தான். மோனிகாவின் அம்மா இவருடைய சகோதரி. ஸோ இவர் யாரு? இந்த மோனிகாவுக்கு தாய் மாமா. அவ்வளோதான், சிம்பிள். இதை நீங்கள் இன்னொரு தடவை படித்து பார்த்துட்டு இந்த டயக்ராமை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. ரொம்ப அருமையான கணக்கு இது. இதே போல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அது உறவு முறைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜென்ரலாக நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது இன்னும் பெரிய விஷயம் இல்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், ஒரு அழகான கொஸ்டின். ஏ மற்றும் பி இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க, சகோதரர்கள். கேள்வியை முதல்ல எழுதிக்கணும். ஏ மற்றும் பி சகோதரர்கள். அடுத்து பாருங்க, சி மற்றும் டி. இப்போ இந்த இடத்துல எழுதுறேன், சி மற்றும் டி. இந்த மற்றும் வந்து அண்டு போட்டுக்கணும். இவங்க வந்து யாருன்னா சகோதரிகள். சகோதரிகள்னாலே அக்கா தங்கச்சியா இருக்கலாம், அது மாதிரி. சி டி சகோதரிகள். இவங்க 2 பேரும் சகோதரர்கள். இப்போ என்ன கேள்வி? ஏ மற்றும் பி சகோதரர்கள், சி மற்றும் டி சகோதரிகள். சியின் சகோதரி யாரு? சியின் சகோதரி. நல்லா தெரிஞ்சுங்க. சியின் சகோதரி பியின் மகள்.
இந்த டி அப்படிங்கிறவங்க தான் சியோட சகோதரி. யாரு அப்படின்னா இவங்க பியின் மகள்னு சொல்லிட்டாங்க. யாரோட மகள்? இவங்க டியோட மகள். இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. இவங்க இந்த டி வந்து இவங்களுடைய மகனா, இவங்களும் என்னதான் வேணும்? மகள் தான் வேணும். இப்போ என்ன கேள்வி? டி என்பவர் பிக்கு என்ன உறவு? டி என்பவர் பிக்கு என்ன உறவு? மகள். அவ்வளோதான். இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஏபி சகோதரர்கள்ங்கிறது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்த டேட்டா. அதை பற்றி ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. சியும் டியும் சகோதரிகள்ங்கிறதா இதில் பாயிண்ட்டு. இதில் சியும் டியும் சகோதரிகள். டி வந்து பியோடைய பொண்ணு, மக. இதுதான் கொஸ்டினாக வந்திருக்கு. எனவே டி என்பவர் பிக்கு என்ன உறவு அப்படின்னா மகள். உங்களுக்கு இது கொஞ்சம் புரியல அப்படின்னா திருப்பி இந்த வீடியோ ரிவைண்ட் பண்ணி பாருங்க, ஈஸியாக புரியும். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ 47வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். 47, 48 மேட்டில் உறவு முறைகள் சார்ந்த கணக்குகள். இப்போ மேட்டை பொறுத்த வரைக்கும் உறவு முறைகள் சார்ந்த கணக்கு ஒரு 2 கொஸ்டின் அல்லது 3 கொஸ்டின் வரும். இப்போ உறவு முறைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக நிறைய டேட்டாஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த பேராவை கொஞ்சம் நல்லா உன்னிப்பாக படிச்சிங்கனாலே ஈஸியாக போட்டுடலாம் சம். இப்போ மோனிகா என்பவர் ஒரு ஆணை பார்த்து, இவருடைய ஒரே சகோதரி, இந்த ஆண் இவருடைய ஒரே சகோதரி. இப்போ கேள்வி என்னன்னா மோனிகாவை பற்றி. எனது மகனின் அம்மாவின் அம்மா என்று கூறுகிறார் எனில் அவர் மோனிகாவிற்கு என்ன உறவு? இப்ப கேள்வி யாரை பொறுத்து அப்படின்னா ஒருத்தவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன வேணும்? இதுதான் கேள்வி. இதுக்கு 2 க்ளூ கொடுத்துருக்குறாங்க. என்ன 2 க்ளூ அப்படின்னா இவருக்கு ஒரு சகோதரி இருக்காங்க. இவருக்கு ஒரு சகோதரி. இப்போ அந்த சகோதரி பேர் வந்து உதாரணமா ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இவருடைய சகோதரி. இந்த எக்ஸுங்கிறவங்க இவருடைய சகோதரி. இந்த எக்ஸ் யாரு அப்படின்னா மோனிகாவோட அம்மா. எப்படி மோனிகாவோட அம்மா நம்ம சொல்றோம்? என்ன சொல்றாங்கன்னா கேள்வியில பாருங்க, இவருடைய சகோதரி எனது மகனின். யாரு எனது மகனின்? மோனிகா சொல்றாங்க எனது மகனின். இப்ப இந்த மோனிகாவோட மகனின் மகன், மோனிகாவுக்கு மகன் இருக்கான். எனது மகனின் அம்மா மோனிகாவே தான். என்னுடைய அம்மான்னு சொல்லாம எனது மகனின் அம்மான்னு சொல்றாங்க. என்னுடைய அம்மா, இவருடைய சகோதரி என்னோட அம்மாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா எனது மகனின் அம்மாவின் அம்மான்னு சொல்றாங்க. இப்போ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு? ஸோ மோனிகாவுடைய அம்மா தான் இவருடைய சகோதரி. மோனிகாவுடைய அம்மாவுடைய அண்ணன் தம்பி இவருக்கு தாய் மாமா வரும். அண்ணனா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும். மோனிகாவோட அம்மா, உங்க வீட்டில் உங்க அம்மாவுடைய அண்ணன் தம்பியை நீங்க என்ன கூப்பிடுவீங்க? மாமான்னு கூப்பிடுவீங்கல்ல. அதுதான் இப்போ விஷயம். இப்போ நீங்க தான் மோனிகா அப்படின்னா மோனிகாவுக்கு உங்க அம்மாவுடைய அண்ணன் தம்பி என்ன வேணும்? தாய் மாமா முறை வேணும். ஸோ அதுதான் இப்போ நமக்கு இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 2 தடவை படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இதில் வந்து ஒன்றும் பெருசாக கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதில் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏபி சகோதரர்கள். சரி, அடுத்து அதில் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? சிடி சகோதரிகள்னு கொடுத்துருக்காங்க. ஏபி சகோதரர்கள், ரைட். 2 பேர் பிரதர்ஸ் இருக்காங்க. யார் யாரு? ஏயும் பியும் பிரதர்ஸ். அடுத்து சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒரே வீட்டில் பிறந்த சிஸ்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். சிஸ்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க. சிடி சகோதரிகள் முடிஞ்சு. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க? சியின் சகோதரி. இப்போ தானே சொன்னாங்க சிடியும் சிஸ்டர்ஸ்னு. சியும் டியும் சிஸ்டர்ஸ்னு இந்த இடத்துல தானே சொல்லியிருக்காங்க. அப்ப சியின் சகோதரி யாரு? டி. இவன் வந்து டின்னு சொல்ல மாட்டாங்க. சியின் சகோதரிங்கிறது யாரு அப்படின்னா இந்த இடத்துல டின்னு எடுத்துக்கணும். புரிஞ்சிருக்குவா? சியும் டியும் சகோதரிகள், இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்து சியின் சகோதரி அப்படின்னு சொல்றாங்க. சியின் சகோதரி யாரு? டி. அந்த டி யாருன்னா பியின் மகள். அந்த டி தான் பியின் மகள் நேரா சொல்லல. சியின் சகோதரி பியின் மகள்னு சொல்றாங்க. நம்ம படிக்கும்போது டி தான் பியின் மகள்னு படிக்கணும். இப்போ இதோட ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு. எனில் டி என்பவர் பிக்கு என்ன உறவு? இப்போ என்ன சொல்றாங்க? சியின் சகோதரி பியின் மகள். இந்த சியின் சகோதரி டின்னு நமக்கு தான் தெரியும். எனவே டி என்பவருக்கும் பி என்பவருக்கும் என்ன உறவு? இது அப்பா, இது மகள். ஸோ டி என்பவர் பிக்கு என்ன வேணும்? மகள் வேணும். அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
அடுத்து 49வது கேள்வி பாருங்க. லயன் என்ற சொல் OLRQ என குறிப்பிடப்பட்டால் RISE அப்படிங்கிற ரைஸ் என்ற சொல்லி குறிப்பிடும். இது என்ன லாஜிக்கோ அந்த லாஜிக்கை இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதான். இப்போ எழுதிக்குவோம். லயன் எல்ல என்ன பண்றோம்? LOன்னு சொல்றோம். அடுத்தது ஐய என்னன்னு சொல்லியிருக்காங்க? எல்லுன்னு சொல்லியிருக்காங்க. ஓ என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஆர்னு சொல்லியிருக்காங்க. என்ன என்னன்னு சொல்லியிருக்காங்க? கியூன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சொன்னாங்க? அதான் கேள்வி. LMN MN அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஓன்னு சொல்லியிருக்காங்க. IJK HIJKL JK ஸ்கிப் பண்ணிட்டாங்க. OPQ PQன்னு 2 லெட்டர் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. OP என்னுக்கு அப்புறம் OP 2 லெட்டர் ஸ்கிப் பண்ணிருக்காங்க. கவனிங்க. L அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்கிறது. MN ஸ்கிப் பண்ணி ஓன்னு போட்டாங்க. I நம்மகிட்ட கொடுத்தது. JK ஸ்கிப் பண்ணி LMNO IJKL OPQR NOPQ. இதுதான் இந்த சீரீஸ். 2 லெட்டர் ஸ்கிப் பண்ணி ஒரு லெட்டர் போட்டா இதுதான் லாஜிக். இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி ரைஸ் கண்டுபிடிக்க போறோம். கவனிங்க. RISE என்ன ஆன்சர் வரும்? JK LMN OPQR. இப்ப RSTU ஆருக்கு அப்புறம் எதை ஸ்கிப் பண்ண போறோம்? ST ஸ்கிப் பண்ணிட்டு U போட போறோம். U ஸ்டார்ட் பண்ற ஆப்ஷன் எது? கண்டிப்பா இதான் ஆன்சர். அவ்வளவுதான் முடிஞ்சு. பட் ஆனா மீதி லெட்டரை நம்ம சால்வ் பண்ண போறோம். IJK விட்டுட்டீங்கன்னா L, அப்புறம் STU விட்டுட்டீங்கன்னா V ஆன்சர். அடுத்தது EFGH இதுதான் ஆன்சர். ULV இது V, இது ULVH ஆன்சர் தான். இப்போ இது போன்ற சம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் ஸ்கோர் பண்ணுறது ஈஸி. இந்த லாஜிக் நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 50. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டை வந்து அட்டையில் ABCD போட்டிருக்காங்க. அதை வந்து கனசதுரமாக நம்ம தயாரிக்க போகிறோம். கனசதுரமாக மடிக்க போகிறோம். ஸோ இப்போ கனசதுரத்துக்கு எத்தனை பக்கம் இருக்கும்? 6 பக்கம் இருக்கும். இது உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற பக்கம். இது மேல் பக்கம். இது 1 மேல் பக்கம். இதோடைய பின்பக்கம் இது அடிப்பக்கம். அடிப்பக்கம் 1 2 3 4. வலதுபுறம் இது 5. இந்த பக்கம் இடதுபுறம் 6. மொத்தம் 6 பக்கம் இருக்கு. ஒரு கனசதுரத்துக்கு 6 பக்கம் இருக்கு. உங்களுக்கே தெரியும். இதை மடிக்கும் போது எப்படி மடிப்பாங்க? இது FEBC கண்டிப்பா 1 2 3 4க்குள்ள இருக்கும். அதாவது உங்களுடைய வலதுபுறம் D இருக்கலாம், உங்களுடைய இடதுபுறம் A இருக்கலாம். மேல் பக்கம் உங்களுக்கு முன்பக்கம், உங்களுக்கு ஆப்போசிட் சைடு கீழ் பக்கம். இதுல கண்டிப்பா FEBC தான் வரணும். இதுதான் கான்செப்ட். இங்க கொடுத்துருக்கிற அட்டையை கனசதுரமா மடிச்சோம் அப்படின்னா இந்த கியூபா மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ ஆப்ஷன் வைஸ் போகும். இந்த ஆப்ஷன்ல பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல மேலே F இருக்கு, கரெக்ட். மேல் பக்கம் F வரலாம். ஏன்னா இது நடுவில் தானே இருக்கு இந்த பார்ட். இந்த பார்ட் தான் நமக்கு க்ளூவே. FEBC சைடில் போகக்கூடாது. அதான் ஆன்சர். FEBC சைடில் போகக்கூடாது. AD மேலையும் கீழே வந்துடக்கூடாது. D ரைட் சைடு இருக்கணும், A லெஃப்ட் சைடு இருக்கணும். ஓகே. இப்போ F இருக்கு, அடுத்து B முன்பக்கம் இருக்கு, வரலாம். ஆனால் E என்ன பண்ணக்கூடாது? சைடில் போகக்கூடாது. ஏன்னா E கண்டிப்பாக இந்த 1 2 3 4 இந்த இடத்துல தான் இருக்கணும். ஏன்னா ஒரே தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துருக்கனால அதை மடிச்சிங்கனாக்கா E சைடில் போகாது. ஸோ இந்த ஆப்ஷன் தவறு. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா EB இதுவும் வரலாம், இதுவும் வரலாம். ஆனால் C வந்து எங்கே போகக்கூடாது? ரைட் சைடு போகக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே ஒரே அட்டையில் இருக்கக்கூடியது. ஸோ C ரைட் சைடில் போகக்கூடாது. அதனால் இது ஆப்ஷன் தவறு. எடுத்தோடனே மேலே D போட்டிருக்காங்க. D வந்து எங்கே இருக்கும்? ரைட் சைடு தான் இருக்கும். இதை மடைக்கும் போது அதை மடித்து இது பார்க்கும்போது D வந்து மேலே வராது. D மேலே வந்ததால இந்த ஆப்ஷன் தவறு. D எங்கே வரணும்? இந்த சைடு வரணும். A இந்த பக்கம் வரணும், இந்த பக்கம் வரணும். இதை மடிச்சிங்கனாக்க ஓகே. அடுத்து ஆப்ஷன் 2 பாருங்க. அதனால இது வராது. ஆப்ஷன் 2 பாருங்க. F கரெக்ட். அடுத்து E கரெக்ட். அடுத்து BC எங்கே இருக்கும்? B கீழே இருக்கும், அடிப்பக்கத்தில் இருக்கும். பின்பக்கத்தில் C இருக்க வாய்ப்பு இருக்கு. ரைட் சைடு D இருக்கு, அதுவும் கரெக்டு. அப்போ லெஃப்ட் சைடு A இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். இப்போ அவங்க ஒரு கனசதுரத்தை அட்டையாக வச்சுருக்காங்க. அட்டையை நம்ம அப்படி மாற்றும் போது எது கரெக்டாக வந்து செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட்.